Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல exercise 5.2ல 10th sum பார்க்கலாம். In the given figure, A is the midpoint of YZ and G is the centroid of the triangle XYZ. If the length of GA is 3 cm, find XA. இங்கே XYZ அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கு மிட் பாயிண்ட் வந்து இந்த YZ அப்படிங்கிற லைனுக்கு A அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டு, G அப்படிங்கிறது சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஓகேவா? தென் GA வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம இந்த டோட்டல் ஹைட்டு XA உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலாக சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்தோம்னா சென்ட்ராய்டு அந்த இது வந்து ஆக்சுவலாக XA அப்படிங்கிறது மீடியன். ஓகேவா? மீடியன் வந்து அந்த ட்ரையாங்கிளை சென்ட்ராய்டு வழியாக 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நமக்கு கட் பண்ணும். இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம XA உடைய மெஷர்மெண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்க்கலாம். கிவன் A is the midpoint of YZ. A அப்படிங்கிறது நமக்கு X இந்த YZ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்னாவே இந்த லைனை ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ZA உடைய வேல்யூவும் AY உடைய வேல்யூவும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ZA is equal to AY. Then from the definition, centroid உடைய definition பேஸ் பண்ணி G is the centroid of XYZ. இங்கே G அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள் XYZ உடைய centroid அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா divides each median in a ratio 2:1. எல்லா ட்ரையாங்கிளுக்குமே ட்ரா பண்ணக்கூடிய அந்த மீடியன் சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆனது அப்படின்னா அந்த சென்ட்ராய்டு இருக்கு இல்லையா, அதை 2:1 அப்படின்னு அந்த பாயிண்ட்டை மீடியன் வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கட் பண்ணும். ஸோ ஓகே, ஸோ இது 2:1 அப்படின்னா XG is to GA. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் இது வந்து 2 பார்ட்ஸ் அண்ட் இது வந்து 1 பார்ட்ஸ். இது 2 பார்ட்ஸ், இது வந்து 1 பார்ட்ஸ் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ XG is to GA is equal to 2:1. இந்த ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக எழுதலாம் இல்லையா? ஸோ XG divided by GA that is equal to 2 divided by 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ XG divided by GA அப்படின்னா இங்கே GA உடைய வேல்யூ 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே GA 1 பார்ட் அப்படின்னு தான் நமக்கு மெஷர்மெண்ட். இந்த 1 பார்ட்டுடைய வேல்யூ எவ்வளவு? 3. அப்போ 2 பார்ட்டுடைய வேல்யூ அப்படிங்கும்போது 1 3s are then 2 3s are அப்படின்னு எழுதலாமா? ரேஷியோ அப்படின்னாவே நமக்கு ரெடியூஸ்டு ஃபார்மேட் தானே. ஸோ 1 பார்ட்டுடைய மெஷர்மெண்ட் 3 அப்படின்னா 2 பார்ட்ஸ் உடைய மெஷர்மெண்ட் வேணும்போது நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3s are 6, 1 3s are 3. ஸோ XG உடைய வேல்யூ 6க்கு ஈக்குவல், GA உடைய வேல்யூ 3க்கு ஈக்குவல். ஸோ அதை நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம்? XG is equal to 6 சென்டிமீட்டர், GA is equal to 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன? XA உடைய வேல்யூ. XA அப்படிங்கிறது என்ன நமக்கு? XG ப்ளஸ் GA. இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் XA. இந்த GA 3 சென்டிமீட்டர் நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்கு. தென் XGயை நம்ம 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நாம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டோட்டல் லென்த் வேணும்னா இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ XA is equal to XG plus GA. XG 6 centimeter, then GA 3 centimeter. 6 plus 3 9 centimeter. ஸோ இந்த டோட்டல் லென்த் நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டல் லென்த் நம்ம எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 9 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.